ஹாய் லவ்லி காய்ஸ், எங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பார்ட்டோட ஆக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்கெல்லாம் பெல்லா நான் பேசுகிற விட பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா எம் சொல்லி சாரி ஜஸ்ட் இது ஸ்டோரிடா ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்கெல்லாம் பெல்லா மாமக்கிட்ட பேசுங்கிற medium ஒரு மாடி டயக்கத்திலேயே நிற்பாரா இந்த மாதிரி நின்னம் டே இந்த மாதிரி பழைய டயா ஸ்மைல் பண்ணபடி ஒரு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் தான் முன்ன வந்து நிற்கிறத பார்த்துட்டு மேம் ஹாப்பியாகி என்னடையா அங்கே முன்ன வந்து நிற்கிற வா உனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங்குமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல, அவங்கெல்லாம் கம்பெனிக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே கொண்டு வந்து அவங்களோட சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு ஃபோட்டோ மட்டும் சர்வ் பண்ணால் பாய்ஸஸ் எல்லாருமே இவ்வளோ டேஸ் ஜாலியாக சிரித்து பேசி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கவே மாட்டாங்க. அந்த பிளேஸில் ஒன்றா அரேஞ்ச் ஆகி உட்காந்து ஃபுட்டை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சாப்பிட்டு போயிருந்துருப்பாங்க. இப்போ டே வந்துடும் டே இப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது வெளியே வந்தது, ஃபேமிலி மேலே இருக்க கோவத்தை விட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாப்பியில் பழையபடியை சிரித்து பேசிக்கிட்டு டே இதை சாப்பிடுடா டே அதை சாப்பிடுடா டேக்கு அது பிடிக்காதுடா டே டேயாங்க அது எனக்கு வேணும்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு மாட்டி ஒரு மாதிரி ஸ்மைலாக சிரித்து பேசினபடி ஃபோட்டோ இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை அங்கே ஒர்க் பார்த்த மெயின்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு இந்த ஹாப்பினஸ் இந்த ஸ்மைல் இந்த ஹவுஸ்லேருந்து போய் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, எப்போண்டா இந்த ஃபேமிலி பழையபடி சேஞ்ச் ஆகுன்ட்டு ரொம்ப டேஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டே பாஸ் எப்போ இங்கேருந்து போனாரோ அப்போவே இந்த ஹவுஸில் ஸ்மைலுங்கிற டே இல்லாமல் போச்சு. இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபைட்டிங் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. இனி ஹவுஸே சும்மா களை கட்ட போட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஓல்டு மேட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நட்டாஷானா ஓ இந்த ஹவுஸில் எல்லாருக்கும் டே மேலே ஒரு தனி லவ் இருக்கும் போலுக்கே. இவ்வளோ டேஸ் நானும் இந்த பிளேஸில் ஒர்க் தான் பண்ணிகிட்ருந்தேன், இந்த அளவுக்கு இவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்குறத பார்க்க சொல்ல டே மேலே இவங்களுக்கு தனியாக ஒரு ஃபீல் லவ் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம கேட்டுகிட்டே ஏதாவது பண்ணணும்னு பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்காங்க போலுக்கு. டேயை மட்டும் நம்ம ஏதாவது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன், ஹெட்டு நமக்கு நிறைய மணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ உள்ளத்தனமாக நிறைய பிளான் திங்க் பண்ணி வைக்கிறா டேயை போட்டு தரதுக்கு. இந்த மாதிரி நட்டாஷா திங்க் பண்ணிகிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கம்பெனி ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஜெமினா ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஜெமினா எந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறாரோ அதே பிளேஸில் தான் நம்ம டேக்குமே ஒர்க்கை நம்ம ஜெமினா ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பேருமே டாக்டர்ஸ் தானே படிச்சிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி 2 பேருமே டாக்டர்ஸாக ஒரே பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஒர்க்குக்கு போனால் ஜெமினா அந்த பிளேஸ்க்குள்ளே என்றான அடுத்த செகண்டே டேயா அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ இருக்குமே இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தா அதான் தூரத்தில் இருந்து ஜெனி முழுக்க நோட் பண்ணுறா. அதாவது நம்ம ஜெனி டேயை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா, ஜங்குக்கு கிடையாது. இந்த மாதிரி டேயை தூரத்தில் இருந்தே நம்ம ஜெனி நோட் பண்ணிகிட்ருப்பா. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிடுவார். இந்த கேள் அன்னைக்கு தானே நம்மளை சேவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனி நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜெனிக்கிட்ட வரலான்ங்கிற மாதிரி நம்ம டைம் மூவ் ஆனோம். ஜெனி டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து வரைஞ்சி ஒரு பேஷண்ட் பக்கத்தில் உட்காந்துருந்து ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிறா. அப்படி கவர் பண்ண அந்த பிளேஸ்லேயே நம்ம டே வந்து நின்று சுற்றி முற்றி பார்க்குறாரு. இங்கே தானே அந்த கேர்ள் வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றி நோட் பண்ணால் டே ஜெனியை விட்டு மூவ் ஆன் ஆகி அதுக்கு பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே போன அடுத்த செகண்டு ஜெனி அந்த பிளேஸ்லேருந்து எழுந்துட்டு இனி இவன் கண்ணில் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி அப்படியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிடுவா. இந்த மாதிரி வெளியே போனோம். இது ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குனுங்கிறதுனால நம்ம டேக்கு டக்குன்னு எல்லார்ட்டையும் அந்த ஒர்க்கை வந்து கீப்பப் பண்ண முடியல. கொஞ்சம் நர்வஸ், மற்ற பர்சன்ஸ்கிட்ட டக்குன்னு பேசுறதுக்கும் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாரு, டைம் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தேன். ஜெமினா டே பக்கத்தில் இருந்துக்கிட்டு டேக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து டே கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே பேச வைக்கிறாரு. இப்படியே ஒரு 1 வீக்கிட்ட போகுது. இந்த 1 வீக்குமே நம்ம டே ஹாஸ்பிட்டலுக்கு வரதும் ஒர்க் பண்ணுறதும் ஹவுஸில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுங்கிற மாதிரி
டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆக்கிட்டு ஒவ்வொரு டேஸுமே இங்கே நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் நட்டாஷா மூலியமாகவும் ஜெனி மூலியமாகவும் அந்த ஹெட்டுக்கு போகுது. அந்த ஹெட் என்னெல்லாம் சொல்கிறாலோ அதை ஜெனி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஜங்குக் சைடை தான் காட்டுது. இப்போ நம்ம ஜங்குக் தான் கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்காக ரோட்டில் வந்துட்டுருப்பார். ரோட்டில் வந்துட்டுருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் ஜங்குக்கோட கார் வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜெனி அவன் 2 பர்சன்ஸை ரெடி பண்ணி வச்சுருப்பான். அந்த 2 பர்சன்ஸை ஜெனியை அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருப்பான். தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம ஜங்குக்கு யாரோ ஜெனியை ஹேட் பண்ணுற மாதிரி தெரியும். இந்த மாதிரி தெரிகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கார்லேருந்து இறங்கி நேராக ஜெனிக்கிட்ட நம்ம ஜங்குக் போகிறாரு. இந்த மாதிரி ஜங்குக் போனால் அந்த பிளேஸில் ஜங்குக் என்ற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் வந்ததையும் பார்த்துட்டு அந்த 2 பர்சன்ஸ் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாங்க. அந்த மாதிரி ஓடுனா ஜெனி அப்படியே புஷ் பண்ணபடி நம்ம ஜங்குக் தூக்கிட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக நீ உன் கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஜெனிக்கிட்ட பேசுகிறாரு. எதுக்காக அந்த பர்சன்ஸ் ஒன்று இப்படி ஹேட் பண்ணுற மாதிரி அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்டால் இது ஜெனியோட ட்ராமாவில். அதனால ஜெனி வந்து இந்த மாதிரி நான் அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு காரணம் லீடா, இதுதான் என்னோட கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் ஒரு மீட்டிங் வர சொல்லிருந்து அவன் என்னை ஃபோர்ஸ்ஃபுல் அங்கேருந்து அவனோட கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். நீங்கள் தானே அன்றைக்கி சொன்னீங்க உன்னோட லைஃப்பை நீ ஹாப்பியாக எடுத்து போ, லீ ப்ராப்ளம் பண்ண மாட்டான்ட்டு. அதனால தான் நான் அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டேன். கொஞ்சம் டேஸாக ஒவ்வொரு பிளேஸ்லேயே நான் ஒர்க்குக்கு கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு எந்த பிளேஸ்லையுமே ஒர்க்கு கிடைக்கல. இந்த பர்சன்ஸ் என்கிட்ட இருக்கிற மணியை என்கிட்ட இவ்வளோ மணி இருந்துச்சு, அதை எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதை அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணி வாங்க ட்ரை பண்ணேன். ஆனால் பட் என்னை அடிச்சுட்டு அந்த மணியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இனி நான் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி செம்மையாக சிம்படி கிரியேட் ஆகிற அளவுக்கு ஜெனி இப்படி பேசிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாங்க. என் மாமுக்கு உடம்பு சரியில்லை, என் சிஸ்டருக்கு நான் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஹேண்ட்ஸ் வச்சுருக்க மணி வரை பிடிங்கிட்டு போயிட்டாங்களே, நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பேனுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுற மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சரி நீ இப்போதைக்கு டென்ஷன் ஆகட்டும், உன்னோட ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னோடய ஹவுஸ் வந்து அவள் ஒரு சிட்டி நேமை சொல்கிறா. நம்ம ஜங்குக்கு இருக்கிற பிளேஸ் வேறு, அவள் சொல்கிற நேம் வேறு. கொரியாவில் இன்னொரு சிட்டி அந்த மாதிரி ஒரு பிளேஸை சொல்லவும் அந்த பிளேஸ்லேருந்து எங்கே இருக்குன்றிருக்க, எங்கே தான் நான் முதல்ல ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், அந்த பிளேஸ்லேயே நான் ஒர்க்கு கேட்க போனேன், எனக்கு ஒர்க்கு கிடைக்கல. லீவ் பண்ண ப்ராப்ளத்தில் எனக்கு எந்த பிளேஸ்லையுமே ஒர்க்கு கிடைக்க மாட்டேங்குது. எந்த பிளேஸ்க்கு நான் ஒர்க்குக்கு போனாலுமே அந்த கம்பெனிக்கே கால் பண்ணி லீவ் மிரட்டுறான் அப்படிங்கிற மாரி எல்லா பழியும் லீவ் மேலே தூக்கி போட்டுருவான். இந்த மாதிரி லீவ் மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜங்குக்கை நோட் பண்ணான். ஜங்குக்கு அப்படியே ஜெனி சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி சரி ஓகே, உனக்கு ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்கிற வரைக்கும் நீ என்னோட கம்பெனிலே ஒர்க் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ்கிட்ட இவளை என்னோடய ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போங்க, மீமாம்கிட்ட நான் எல்லாத்தையும் கால் பண்ணி பேசிக்கிறேங்கிற மாரியும் ஜெனி சும்மா அவள் பிளான் போட்ட மாதிரியே கரெக்டாக ஜங்குக்கோட ஹவுஸ்க்கு ஜங்குக்காலேயே உள்ளே என்ட்ராகிறான். இந்த மாதிரி ஜங்குக்கோட ஹவுஸ்க்குள்ளே ஜெனி என்ட்ராகிறத மிம்மாம் நோட் பண்ணிவிட்டு நீ தான் ஜெனியா அப்படிங்கிற மாரி கேட்கவும் ஆமாம் ஆண்டி நான் தான் ஜெனி அப்படிங்கிற மாரி சொல்லவும் அதில் ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும். அந்த ரூமில் உனக்கு தேவையான திங்ஸஸ்லாம் இருக்கும். நீ முதல்ல போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர ட்ரெஸ்ஸை சேஞ்சு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனியுமே போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு மாஃபியா ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி கரெக்டாக ஹாலில் வந்து உட்காண்ட்ருக்கா. ஆப்போசிட் சேரில் மிம்மாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கிட்ட கேட்கவும் எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம், ஆனால் பட் இங்கே நான் ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்கேன், அந்த ஒர்க்கை ஃபுல்லாக என் பண்ணிட்டு தான் இந்த பிளேஸை விட்டே போவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி இப்படி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹாலில் ஒரு பெரிய பிக் இருக்குது. அதில் நம்ம மாஃபியா ஃபேமிலியில் உள்ள எல்லா பர்சன்ஸோட பிக்கும் ஒரு குரூப் பிக்குன்னு அந்த மாதிரி ஒரு பிக்காக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜெனி கரெக்டாக அந்த பிக்கிட்ட வந்துட்டு அந்த பிக்கில் இருக்கிற எல்லா பர்சன்ஸையுமே அப்படியே நோட் பண்ணிவிட்டு அந்த குரூப் பிக்கில் இருக்கிற டேயை அப்படியே ஃபுல்லாக நோட் பண்ணுறான். இந்த மாதிரி டேயை ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருந்தா மிம்மம் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு இவங்க தான் என்னோடய ஃபேமிலி, இவங்க தான் என்னோடய சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னோடய சன்ஸ் என்னோடய டாக்டருங்கிற மாதிரி மிம்மம் இப்படி சொல்கிறத கேட்டதுக்கப்புறம் தான் டேயே பார்த்துட்டு இருந்த ஜெனி அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே ஆண்டி எனக்கு ஜங்குக்கா மட்டும்தான் தெரியும், இவங்களாம் யார் அப்படிங்கிற மாரி எல்லாரையுமே நம்ம ஜெனிக்கு தெரியும், பட் இருந்தாலும் தெரியாத மாதிரியே கேட்கவும் இவன் என்னோடய ஃபஸ்ட்டு சன் சுகா, இது அவனோட ஒய்ஃப் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி
ஒவ்வொரு பர்சன் நம்ம பாய்ஸஸோட பிக்கை காட்டி ஆரம், ஜின், ஜேகோப், ஒயன், ஜொங்குக், டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரோட நேமையுமே சொல்லி பிக்கை கரெக்டாக காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்டுனா அந்த பிக்கை எல்லாத்தையும் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜெனி லைட்டாக வில்லத்தனமாக சிரிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நான் என்ன கேட்டாலுமே எனக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் ஜொங்குக்கு வேறு ஏதாவது சொன்னாரா ஒர்க்கு சம்மந்தமாக அப்படிங்கிற மாரி கேட்கவும், இன்றைக்கி ஒன் டே உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்க சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் டேலேருந்து நீ கம்பெனிக்கு போகணுமா, கம்பெனியில் உனக்கு ஒரு ஒர்க் இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நீ உன்னோட ரூமில் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் கரெக்டாக நம்ம பேபிஸோட அந்த நம்ம பாய்ஸஸோட பேபிஸ் 4 மெம்பர்ஸும் உள்ளே என்ட்ராகிறாங்க. இப்படி என்ட்ரானா அந்த பிளேஸில் நம்ம குக்கி என்ட்ரான அடுத்த செகண்டே மேம்கிட்ட பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணுறாரு. போடா குறைக்கி நம்ம நாம்ஜூனு, ஜேகோபோயின்னு, யூமினோட பேபிஸை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க அந்த சவுண்டெல்லாம் கேட்டு கரெக்டாக ஜெனி கரெக்டாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். அதே ஹவுஸ்க்குள்ளே வீமின் 2 பேருமே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி வீமின் 2 பேருமே என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம ஜெனி நோட் பண்ணுறா. அதாவது டே தான் நோட் பண்ணுறான். இந்த மாதிரி டேயை நோட் பண்ணாட்டே வேகமாக வந்து இப்படி பிரதர்ஸை பனிஷ் பண்ணிகிட்ருக்க குக்கி தூக்குறாரு. ஏன் குக்கி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணுற, எதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, உன் டேடுக்கு 2 அடி போட்டால் நீ கரெக்டாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குனபடி குக்கிக்கிட்ட ப்ளே பண்ணபடியும் இந்த மாதிரியா பிரதர்ஸ்கிட்ட ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனுக்கு தெரியாது அவங்க என்ன மார்னிங்லேருந்தே கடுப்பேற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி குக்கியும் நம்மகிட்டையும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தான். இப்படி பேசிகிட்டு இருக்க நம்மகிட்ட இப்போ தான் ஜெனி ஹவுஸ்குள்ளே இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, நீங்கள் தானே அன்றைக்கி என்னை சேவ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி குக்கி கீழே இறக்கி விட்டுட்டு கரெக்டாக ஜெனி முன்ன வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா ஜெனி அப்படியே டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறான். இந்த மாதிரி நோட் பண்ணால், சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் தானே அன்றைக்கி என்ன நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட பேச என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஜெனி திருப்பி கேட்பாளா. இந்த மாதிரி கேட்டான். உங்ககிட்ட தான் கேட்குறேன் சிஸ்டர், நீங்கள் தானே அன்றைக்கி அந்த டயத்தில் கரெக்டாக பார்க்கில் வந்து என்ன சேவ் பண்ணீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் ஆமாம் நான் தான் சிஸ்டர் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. அந்த மாதிரி கேட்டால், ஏன் என்னை விட ஏஜ் உங்களுக்கு கம்மியா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும், இல்லை எனக்கு ஏஜ் உன்னை விட அதிகம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ சிஸ்டர்னு கூப்பிட்றதுல தப்பு இல்லையே, ஏன் நான் சிஸ்டர் கூப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயும் ஜெனியும் பேசிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை கோப்ரா நோட் பண்ணுது. நோட் பண்ணிவிட்டு டேயும் ஜெனியை மாற்றி மாற்றி பட்டுட்டு, ஆனால் நம்ம ஜெனியை கோப்ரா அட்டாக் பண்ணலை, துரத்தலை, எதுவுமே பண்ணலை. நார்மலாக டேயோட லெக்கை ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக நெக்குக்கு வருது. நெக்கில் வந்து டேயோட நெக்கை ஹோல்ட் பண்ணி ரவுண்டாக டேயோட நெக்கில் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்த பொசிஷனில் அப்படியே ஜெனியை பார்க்குமா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஜெனி டே கூடயே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்க கோப்ராவை பார்க்குறான். இந்த மாதிரி கோப்ராவை பார்த்தா, அது பயப்படாதீங்க சிஸ்டர், இவன் என்னோட சன் மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி கோப்ரா நோட் பண்ணால், இல்லை இவன் என் சன்னே தான், அவன் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவான், நீங்கள் இவனை பற்றிலாம் பயப்படாதீங்க, இவன் தேவையில்லாமல் யாரையும் அட்டாக் பண்ண மாட்டான். கோப்ரா இவங்க வந்து ஏதோ நியூ ஒர்க், என்ன ஒர்க்குக்காக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால், அந்த ஹவுஸ்க்குள்ளே இப்போ நம்ம ஜொங்குக்கும் பாய்ஸஸும் என்ட்ராகி, இந்த ஹவுஸ் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா ஜெனி அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இப்படி பேசினா டேயும் ஜெனியும் அப்படி திரும்பி பேக் சைடில் இருக்கிற ஜொங்குக்கை நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜொங்குக்குள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம அப்படியே நேராக ஜொங்குக்கிட்ட வந்து நிற்கிறாரு குக்கியோட. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேயை ஹக் பண்ணபடி, என்னாச்சு குக்கி, இன்றைக்கி கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது கிளாஸ் சூப்பராக போச்சு டாட் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் குக்கி அப்படியே கீழே இறக்கி விட்டுட்டு ஹக் பண்ண பொசிஷனில், என்ன இன்னைக்கு வேகமாக என்கிட்ட வந்துருக்கீங்க, இதை விட்டு சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதில் ஜொங்குக்கு உங்களுக்கு முன்னாடியே இந்த கேலை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக ஜெனி முன்னாடி வந்து நம்ம ஜொங்குக்கு நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா ஜெனி டேயையும் நம்ம ஜொங்குக்கையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி பேக்கப் பண்ணியிருக்க நம்ம மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஷை ஆகி, விடு ஜொங்குக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அமைதியாக நெல்லு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பேக்கப் பண்ண பொசிஷனில், இந்த பிளேஸில் உனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது, எல்லாத்தையும் மாம் பாட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே,
நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ளேஸில் தான் உனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஒர்க்கு இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் திரும்பி பேக் சைடில் இருக்கிற நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஒர்க்கா? இவங்க இனி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்களா? என்ன சொல்கிற ஜங்குக் தெளிவாக சொல்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ ரூமுக்கு வா நான் உனக்கு தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த ப்ளேஸில் ரெஸ்ட் எடுங்க நெக்ஸ்ட் டேலேருந்து ஒர்க் போகலாம் அப்படிங்கிற மாரி ஜெனிக்கிட்ட நீ இங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளையிலேருந்து உனக்கு ஒர்க் என்னோடய கம்பெனியில் இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ப்ராடர் ஸ்டெல்லி தூக்குனா குக்கி இதை நோட் பண்ணிவிட்டு, டேட் என்ன பண்ணுறீங்க மேனஸ் இல்லை இங்கே இத்தனை பர்சன்ஸ் இருக்காமல எப்படியே என் மாமா தூக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதில் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமாடா? ஆமாம் டேட் எனக்கு ப்ராப்ளம்டா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு குக்கி கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட வந்தான். நம்ம டேடா ஜங்குக் என்ன ரூமுக்கு தானே போகணுன்னு? இல்லை குக்கி எல்லாருமே ஜாலியாக வெளியே டின்னர் போகணுன்னு சொன்னால் டின்னர் போகணுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கீழே விட்டுட்டு குக்கியை நோட் பண்ணால் குக்கி பக்கத்துலேயே ஜானு நாமு மின்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா, ஆமாம் டாட் எங்களை நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போய் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, ப்ளீஸ் நம்ம எல்லோரும் வெளியே போகலாமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், எப்போதுமே நம்ம ஜங்குக்கு தான் நம்ம பேபிஸ் எல்லாத்தையுமே சேஃபாக வெளியே கூட்டிகிட்டு போகிறணும், சேஃபாக ஹோஸ் கூட்டுறதுமா இருந்திருப்பாரு. இந்த மாதிரி போகலாமா டேட் அப்படிங்கிற மாரி கேட்கவும், அப்படி பாய்ஸஸ் அவ்வளோ வரையுமே நோட் பண்ணால், ஆஹா என்னாலலாம் முடியாதுடா, அவங்க வெளியே போயிட்டாலே வேற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, நான் வரல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆளுக்கு நான் வரலங்கிற மாரி சொன்னோம். நம்மகிட்டே வந்து கண்டிப்பாக ஜங்குக் டேட் வருவார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்டே என்ன செய்வார்னா வாங்க வாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாரி அங்கேருந்து ஓடுவாரான்ற மாரி ஓடணும். ஹை மாம் கூடயும் டேடு கூடயும் வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸ் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா போச்சு, இன்றைக்கி நம்மளை பிரித்து எடுத்துருவானுவா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் கோப்ராடம் ஜெனியே பார்த்துக்கிட்டு ஜெனி முன்னாடியே உட்காந்துருக்கு. இந்த மாதிரி கோப்ரா உட்காந்துருக்க மொமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஜெனியை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஏன்னா கோபுரை பார்க்குற மூமெண்ட்டே சரியில்லை. இந்த மாதிரி கோபுரை ஜெனியை பார்த்துட்ருக்க மூமெண்ட்டை அப்புறம் ஜெனி நோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்னேக் ஏன் நம்மளை ஒரு டைப்பாகவே பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கோபுராவை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து அவளோட ரூமுக்கு போனோம். இப்போ நம்ம டேயுமே பேபிஸ்க்கு வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்து நிற்பாரா இந்த மாதிரி நின்னோம். சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் ஃப்ரண்ட் சைட் சீட்டில் நான் தான் உட்காருவேன், நான் தான் டேய் மாம் பக்கத்தில் உட்காருவேன், நான் தான் ஜங்குக்கோட டேடோட தைஸில் உட்காருவேன்னு இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ண ஆரம்பித்தா ஐயையோ நான் ஏதோ போர் பண்ணிட்டு ஒரு பேபி தான், ஆனால் என்னங்க என்ன பாடாப்படுத்துறதுக்கு 4 பேபிஸ் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக கோப்ரா வந்துட்டு, டேடு நானும் இங்கே தான் இருக்கிறேன், என்ன 4 பேபின்னு சிம்பிளாக விட்டுட்டீங்க, 5th பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன்னை மறப்பேனடா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட ஆன்சர் தூக்கி கோப்ராவை கொடுத்தா இப்போ காரில் வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆனோம். நம்ம ஜங்குக்கோட தைஸில் தான் மின்னு உட்காந்துருக்காரு, அதுக்கு பக்கத்து சீட்டில் குக்கி உட்காந்துருக்காரு. நம்ம டேக்கு பக்கத்தில் தான் டேயோட தைஸில் கோப்ரானா டேக்கு அந்த சைடு நாம இந்த சைடு ஜான் இந்த மாதிரி உட்காந்த பொசிஷனில் கரெக்டாக ஒரு பார்க்குக்கு தான் நம்ம ஜங்கு கூட்டிகிட்டு வர்றாரு. கொஞ்ச நேரம் பார்க்கில் கேம் விளாடுவோம், அப்புறம் மாலுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதேமாரி பார்க்குக்கு கூப்பிட்டு வந்தாச்சா, பார்க்கு கூட்டிகிட்டு வந்தா இப்படி ஜங்குக்கும் டேயும் பேபிஸோட வெளியே போன மொமெண்ட்டை நட்டாஷா பார்த்துட்டு நான் சும்மாவா இருப்பேன். நட்டாஷா கால் பண்ணி எல்லாத்தையுமே அந்த ஹிட்டுக்கிட்ட சொல்லிட்டா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு கண்டிப்பாக டேயும் சரி குக்கியும் சரி 2 பேரையும் ஏதாவது பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் எண்டு, 2 பேரும் ஏதாவது பண்ணி தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸுக்கு டேயும் குக்கியும் அட்டாக் பண்ணதுக்கு கொஞ்சம் பர்சன்ஸை ரெடி பண்ணி அனுப்புகிறா. இந்த மாதிரி அனுப்புனா இப்போ அந்த பார்க்கில் ஜாலியாக நம்ம டே வந்து அங்கே இருக்கிற பேபிஸ் கூட ப்ளே பண்ணி விளாண்டா நம்ம குக்கியும் நம்ம ஜானும் தான் நம்ம ஜங்குக்கை படாத பாடுபடுத்துகிறாங்க. ஜங்குக்கை அங்கிட்டும் இங்கிட்டும் பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த மாதிரி கேம் விளாடலாம், அந்த மாதிரி கேம் விளாடலாம், பாலை த்ரோ பண்ணுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, என்ன இந்த மாதிரிலாம் விளாட்றீங்க, சுறுசுறுப்பாக விளாட தெரியாதா உங்களுக்கு, அப்படியே நிற்கிறீங்க ஸ்டாச்சு மாட்டியே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு படாத பாடுபடுத்துனா. ஏன்டா என்னையாடா மிரட்டுறீங்க அவ்வளோ வெறும் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு அப்படியே பேபிஸை பார்த்து முறைப்பாரான்னு மறைச்சேன். ஏன் ஜங்கு கோவமாட்டிட்ருக்கீங்க, பேபி எவ்வளோ ஹாப்பியாக வந்து உங்ககிட்ட பேசுது, ப்ளே பண்ணி விளையாட தானே பேரண்ட்ஸ் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேட் வந்து கண்டிப்பாக விளையாடுவார், இந்தாங்க பாலை தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும்
ஆளுக்கு ஒவ்வொருத்தரோட ஹேண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு பாலை நம்ம கொடுத்துட்டு எல்லா பாலையும் ஒரே நேரத்தில் நம்ம ஜங்குக்கு பிடிக்க சொன்னால் அவர் எப்படி பிடிப்பார்? அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாரும் ஒரே நேரத்தில் வேறு த்ரோ பண்ணுவாங்களா? அங்கே இது என்ன மாதிரி கேம்டா? என்ன அடிக்கிறதுக்காண்டி இந்த கேமை கண்டுபிடிச்சியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே நேரத்தில் எல்லாருமே பாலை தூக்கி போட்டால் ஒரு பால் 2 பாலை தான் நம்ம ஜங்குக்கால் பிடிக்க முடியுது. ஆனால் மற்ற பாலில் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸில், ஷோல்டரில், ஹேண்ட்ஸில்ங்கிற மாதிரி அப்படி பட்டுட்டு கீழே விழுது. ஆகா, இவங்க தான் நம்மளை பாடாப்படுத்துவாங்கன்னா டேயும் கூட சேர்ந்துட்டானே. ஏதோ இந்த கோபராவுக்கு ஹேண்ட்ஸ் இல்லாமல் போச்சு, இல்லைன்னா அதுவும் ஒரு பாலை தூக்கி நம்மளை பார்த்து எரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணால் திரும்பவும் பால் எடுத்து த்ரோ பண்ணால் டேயாங் ப்ளே பண்ணி விளாடாட, எங்கள் பேபிஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணி விளாண்ட, நைட்டு பாட்டுக்கோ என்கிட்ட நீ சிக்கியிருப்ப, நான் பிறகு பயங்கரமாக ப்ளே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுனா, அது நைட்டு பார்த்துக்கலாம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், டேடு தான் எனிமி எப்படி அட்டாக் பண்ணணும், இப்படி தான் அட்டாக் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கூட சேர்ந்து நம்ம பேபிஸும் டேயும் பயங்கரமாக ப்ளே பண்ணி விளாடுவாங்களாம். பயங்கரமாக பால் படுற மூமெண்ட்டுக்கு வலிக்குது. பட் இருந்தாலும் டேயோட ஃபேஸில் இவ்வளோ ஹாப்பி இருக்கட்டும், பேபிஸும் ரொம்ப ஹாப்பியாக சிரித்து விளாடுற மூமெண்ட்டுக்கும் அவ்வளோ அடியை வாங்கிக்கிட்டு நம்ம ஜங்குக் அவங்க கூட கேம் விளாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தா கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே ஒரு 20 பர்சன்ஸ் உள்ளே என்ட்ராகி நம்ம பேபிஸ் இந்த மாதிரி விளாண்டுட்ருக்க மூமெண்ட்டும் டேயும் குக்கியும் ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணோம். இப்போது நம்ம பாலை ட்ரோ பண்ணி விளாண்டதில் ஜங்குக்கு ரொம்ப டயர்டாகி டேடு ரொம்ப டயர்டாகிட்டேன்டா, இப்போ நான் ஐஸை க்ளோஸ் பண்ணிப்பேனா ஹைட் அண்ட் சீக் விளாடுவோமா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா? ஓகே டேட், ஹைட் அண்ட் சீக் விளாடுவோம். யார் முதல்ல ஐஸை க்ளோஸ் பண்ணுறது? குக்கி தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குக்கியோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்களா? இந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டோம். டே இப்போ ஒரு பிளேஸில் ஒளிஞ்சிருப்பாரா? இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்க அந்த பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம டேட்டை ப்ளே பண்ணதுக்கு நம்ம ஜங்குக் அப்படியே க்ளோஸ் ஆகுண்டா. அங்கே ஒரு 20 மெம்பர்ஸ் டே அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் நோட் பண்ணிடுவார் தூரத்துலேருந்தே. ஏதோ தப்பாக இருந்த மாதிரி இருக்குது, 20 மெம்பர்ஸும் ரொம்ப வியர்டாக இருந்த மாதிரி இருக்குது, ஏதோ தப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேமில் வந்து நம்ம ஜங்குக் அவுட் ஆகிற மாதிரி அப்புறம் அந்த கேம் எண்ட் ஆகி நெக்ஸ்ட்டு இன்னொரு பர்சன்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸில் ஐஸை க்ளோஸ் பண்ணுறது நம்ம நேமுவாக தான் இருக்கும். நேமு இப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணி கவுண்டிங் பண்ண ஆரம்பித்தோம். டே கரெக்டாக ஒரு பிளேஸில் போய் மறைஞ்சி உட்காந்துருக்கிறாரா? அந்த மாதிரி மறைஞ்சி உட்காந்துருந்தோம். டேக்கு பின்னாடியே தான் நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வந்து டேயை விட்டு கொஞ்சம் தூரமாக ஒரு ட்ரீக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. அது வந்து பார்க்கு தானே, பார்க்கில் ட்ரீ செடிங்க அந்த மாதிரி தானே இருக்கும். அந்த பிளேஸில் ஜங்குக்கு ஒரு ட்ரீக்கு பின்னாடி நின்னாட்டே ஒரு ட்ரீக்கு பின்னாடி நிற்பார். இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தேன். டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து அதில் ஒரு டேயோட நெக்கில் அந்த நைஃபை சொருகிட்டே இதே பிளேஸில் கில் பண்ணிடலான்ங்கிற மாதிரி நைஃபை வேகமாக சொருகுவண்டா அந்த பசங்களோட ஹேண்ட்ஸை திருக்கி வளைச்சபடி அந்த பசங்களோட நெக்லேயும் நம்ம ஜங்குக்கு சொருகி வரும். இந்த மாதிரி சொருகுன்னா இப்போ மீதி இருக்கிற 19 மெம்பர்ஸுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பசங்களை கில் பண்ணி அந்த பிளேஸ்லேருந்து இவங்க எப்படி டேக்கே தெரியாமல் டே அட்டாக் பண்ணி கில் பண்ணணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி டேக்கின்னு தெரியாமல் அந்த 20 மெம்பர்ஸுக்கும் தெரியாமல் நம்ம ஜங்குக்கு அதில் ஒரு பசங்களை கில் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிளேஸில் மறைச்சி போடுறாரு. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் யாருக்கும் தெரியாதபடி மறைச்சபடி கீழே ஃப்ளோரில் போட்டுட்டு திரும்பவும் டே எங்கே இருக்கானுங்கிற மாதிரி டே நோட் பண்ணால் இப்போது ஒரு 3 மெம்பர்ஸுமே நம்ம டே என்ன செய்வாங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி வராங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி வர மூமெண்ட்டுக்கு டே அப்படியே ஒரு 3 ஸ்டெப்பு மூவ் ஆகி அச்சோ என்னை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடணும். கிட்டத்தட்ட அந்த நைஃபு ஒரு ஹேண்ட்ஸ் அளவுக்கு செம்ம நீளமாக இருக்கும். அந்த நைஃபை வச்சு நம்ம டேயை சூழ்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் அட்டாக் பண்ண போனோம். கண்டுபிடிச்சிட்டாங்கிற மாதிரி மறைஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து நம்ம டே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடணும். அவனை போக விடக்கூடாது, எங்கேயும் அவனை பீஸாக கட் பண்ணி கில் பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி டே அட்டாக் பண்ணுற மாதிரி ரன் பண்ணபடி வந்தா டேக்கு பேக் சைடில், அதாவது டேக்கு முன்னாடி அட்டாக் பண்ண அளவுக்கு டேக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜங்குக்குன்றானோ நம்ம டே அப்படியே ரன் பண்ணபடி பேபிஸ் பக்கத்தில் போயிடுவார். இந்த மாதிரி பேபிஸ் பக்கத்தில் போனோம். என்னடா என்ன ஏன் பேபி அட்டாக் பண்ண வந்துருக்கீங்களா? இவ்வளோ பெரிய நைஃபை வச்சாடா அட்டாக் பண்ண போகிறீங்க? நைஃபை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியுமா? ஏன்டா கட்டுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்ஸில் இருக்க 3 நைஃபையுமே நம்ம ஜங்குக்கு ஒரு திங்ஸ் ஒரு மாதிரி ரோப் மாதிரி இருக்குது, அதை வச்சு ரோல் பண்ணபடி புஷ் பண்ணி அவங்க ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டு இவரோட ஹேண்ட்ஸில் குட்டி நைஃப் தான் இருக்குது, குட்டியாக தான் இருக்குது. அதை கரெக்டாக நெக்கில் பாயிண்ட் பண்ணபடி தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா 3 பர்சன்ஸும் அதே பிளேஸில் எடுத்தானா
இப்போ அந்த பிளேஸில் இப்படி கில் பண்ணுற அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையுமே யாருக்குமே தெரியாதபடி அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி நம்ம மார்க் போடுறாரு. இன்னொட்டே பக்கத்துலேயும் பேபி பக்கத்துலேயும் யார் வரக்கூடாது, மார்க் பேபிஸை பத்திரமா பார்த்துக்கோ, அட்டாக் பண்ணுறதுலாம் டே மாதிரி தான் தெரியுது, டேக் ஏதாவது ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபிஸ் நீ பார்த்துக்கணுங்கிற மாதிரி மார்க் அங்கேருந்து அனுப்பிட்டு நம்ம ஜொங்குக்கு திரும்பவும் வரா இனிமே டேடுனா இப்போ நம்ம ஜொங்குக்கு வந்து 3% கில் பண்ணாடம் மீதி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பாங்க. 3 to 4% இப்போ இந்த பிளேஸில் டெத் ஆகிட்டாங்க. மீதி 16% இருப்பாங்களா, அதில் ஒரு 10 மெம்பர்ஸ் ஒரே நேரத்தில் நம்ம டேயை கில் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேயை சுற்றி வளைச்சபடி ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி வருவாங்க. ஆனால் பட் அந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு வந்து டேயோட ஐஸில் ஒரு மாதிரி கரிச்சு போச்சு டைட்டாக கட்டுறாரு. யார் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆனோம். பேபிஸ் கூட மட்டும்தான் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவியா, இந்த ஜொங்கு கூட இல்லையா, அவங்க தனியாக ஹைட் அண்ட் சீக் விளையாடட்டுமே, நம்ம 2 பேரும் தனியாக ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே க்ரிப்பாக ஹக் பண்ணபடி கவுண்டிங் பண்ணட்டுமா, நீ இந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்து கவுண்டிங் பண்ணுவியா, அதுவும் 15 கவுண்டிங் பண்ணிவிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் குக்காவை தேடுற அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சில் கரெக்டாக நம்ம டே உட்கார வச்சுட்டு அந்த 10 மெம்பர்ஸையும் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். டேயுமே 1 2 3 அப்படிங்கிற மாதிரி கவுண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரா. இப்படி ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு தான் வில்லத்தனமாக சிரித்தபடி, டேய் குட்டியாக கூட சத்தம் வரக்கூடாதுடா, சவுண்டு போட்டிங்க என்ன பண்ணுவேன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 10 மெம்பர்ஸையும் நோட் பண்ணோம். இவனை கில் பண்ணாதான் டே அட்டாக் பண்ண முடியுங்கிற மெடிட்டிங் பண்ணி நம்ம ஜொங்குக்கு கில் பண்ணதுக்கு ஜொங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தோம். ஜொங்குக்கு அப்படியே அவரோட பேக்ஸ்லேருந்து ஒரு நைஃப், கொஞ்சம் அது பெருசாக தான் இருக்குது, அந்த நைஃபை அப்படியே எடுத்தபடி அதில் ஒரு 2-3 பர்சன்ட்ஸை அப்படியே ஹிப்பில் செஸ்ஸில் நெக்லெலாம் சொருகி கில் பண்ணபடி அந்த நைஃபை அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே அவரோட ஃபீட்டுக்கிட்ட அவரோட ஷூஸ்க்கு அடியிலையும் நைஃப் வச்சுருக்காரு. அதை வச்சுமே அப்படியே எடுத்து அட்டாக் பண்ணி கில் பண்ணிவிட்டு 10 மெம்பர்ஸு இந்த மாதிரி நைஃபாலேயே குட்டியாக கூட சவுண்டு வராத அளவுக்கு கில் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைஃப்பில் இருக்க பிளட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட பாடியில் எங்கெங்கேருந்து எடுத்தார் அங்கங்கே அந்தந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கரெக்டாக ஒரு ட்ரீக்கு பின்னாடி போய் நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா நம்மகிட்ட 15 கவுண்டிங் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். இப்போ நம்ம ஜொங்குக்கு மறைஞ்சிருக்கிற பிளேஸை குக்கி நோட் பண்ணிவிட்டு, டேட் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, உங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கவுண்டிங் பண்ணணும். ஜொங்குக்கு அதுமாரி கவுண்டிங் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜொங்குக்கு செம பயமாக இருக்குது. இன்னும் இந்த பிளேஸில் 6 மெம்பர் இருக்காங்களா, அந்த மூமெண்ட்டுக்கு 6 மெம்பர் இருக்காங்களே, எங்கே இருக்கான்னு தெரியலையேங்கிற மாதிரி செம பயத்துலேயே இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கவுண்டிங் பண்ணி முடிச்சு அடுத்த செகண்டே நம்ம டேயை தேடி அலைய ஆரம்பிச்சிருவார். தான் இப்போ மறைஞ்சிருக்காருல, நம்ம ஜொங்குக்கு என்ன தெரிய போகுது, டேயாங் எங்கே போனால், இந்த மார்க் எங்கே போனான்னு தெரியலையே, டேயாங் எங்கே போனான்னு தெரியலையேங்கிற மாதிரி நோட் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸில் மறைஞ்சிருக்க மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு பாஸ் இந்த பிளேஸில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டவும் நீ பேபிஸ் பக்கத்தில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்தேன். இப்போ அந்த பிளேஸில் 6 மெம்பர்ஸுமே கரெக்டாக நம்மகிட்டே அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணபடி வந்தோம். இப்போ அந்த பிளேஸில் ஒரு நியூ பர்சன்ட் என்ட்ரு ஆகுறாங்க. அந்த பர்சனோட ஃபேஸு லுக்கு எதுவுமே வெளியே தெரியல. அவங்க ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்காங்க. அந்த பர்சன்ட் யாருன்னே தெரியல. அப்படி அந்த பர்சன்ட்டை நம்ம வேணால் நியூ பர்சன்ட்னு வச்சுப்போம். அந்த நியூ பர்சன்ட் உள்ளே என்ட்ராகி அட்டாக் பண்ண வர அந்த 6 பர்சன்ட்ஸையுமே நம்ம ஜொங்கு போட்டுட்ருக்க சொல்லியே கில் பண்ணிவிட்டு அப்படியே ஹைட் அண்ட் சீக் கேம் விளாண்டுட்ருக்காருல நம்ம டேயை அந்த நியூ பர்சன் நோட் பண்ணிவிட்டு 6 மெம்பரை கில் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹே யார்டா நீ, இது யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி டேயை நம்மளை தவிர இன்னொரு பர்சன்ட்டை வந்து சேவ் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி கரெக்டாக டே பக்கத்தில் வந்தால் இப்போ நம்ம டே அப்படி எழுந்து நின்றுட்டு என்னை கண்டுபிடிச்சிட்டு ஜொங்குக்கு என்னை இப்படி ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சா, நான்லாம் இப்போ ஐஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் ஐடென்சி கேமை வச்சு பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். டே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு
உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும், எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாரி அந்த ஹக்கை பிரேக் பண்ணேன். அந்த பர்சன்ஸ் கூடலாம் ஃபைட் பண்ண சொல்ல நம்ம ஜங்குக் கூட நெக்கு கிட்ட லைட்டாக பிளட் வந்திருக்கும். ஆனால் அத வந்து நம்ம ஜங்குக் கவனிச்சுட்டு இருக்க மாட்டார். நைஃப்பில் இருக்குது, ஹேண்ட்ஸில் இருக்க பிளட்டை மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருந்திருப்பாரு. நெக்கிக்கிட்ட இருந்ததை கவனிக்காத அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேடா இது என்ன ஜங்குக் அப்படிங்கிற மாரி டச் பண்ணால் பிளட்டை டச் பண்ணதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி கரிச்சிப்பை வச்சு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட நெக்குக்கிட்ட இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிவிட்டு வா நம்ம 2 பேருமே நீ ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணு, நான் ஃபேஸை வாஷ் பண்ணுவோம், இங்கே ப்ளே பண்ணி விளையாண்டாமல ஏதாவது கலர் சாயம் பட்டிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே அங்கேருந்து சேஃபாக ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்து ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு ஜங்குக்குமே அவரோட ஃபேஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு பேபிஸ் எல்லோரும் ப்ளே பண்ணி விளையாண்டது போதும் வாங்க மேலுக்கு போகலாம்